அல்லது நீக்கமர நாம் அதெல்லாம் ஞாபகத்தில் கொண்டு வரணும். இறைவனை வழிபடுகிறோம். எல்லாம் தவறா சில பேர் இறைவனை வழிபடுறத கூட கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அது நாம் ஒரு உருவத்தை வழிபடும் பொழுது அந்த உருவத்தை வழிபடுவதில்லை, அந்த உருவத்திற்கு பின்னால இருக்கின்ற அந்த பேராற்றலை, அந்த பேரறிவை, அந்த பேரன்பை, பிளக்க முடியாத அந்த அன்பை, பிளக்க முடியாத அந்த பேராற்றலை நாம் வழிபடுகிறோம் என்ற உணர்வு வேணும். இப்போ நம்முடைய நாட்டினுடைய கலாச்சாரத்தை பார்த்தால் சுவாமியை எப்படியெல்லாம் வரவழைத்திருக்கிறார்கள். இங்கே அந்த பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க ஊர்ல அந்த பழக்கம் உண்டு. எப்படி? பசுமாடு சாணம் போடுகிறது, அதிலே அந்த சாணத்திலே ஒரு பகுதியை எடுத்து ஒரு விநாயகராக பிடித்து வைக்கிறோம், வேறொரு பகுதியை வாசல் மெழுகிறோம், இன்னொரு பகுதியை குப்பைக்கு அனுப்புகிறோம். இப்ப ஜென்ரலா இங்கே அந்த பழக்கம் இருக்கும். விநாயகரை ஒரு சாதாரணமாக இது இறைவனை பெரிய கும்பாபிஷேகம் பண்ணி அத்தனை விற்பனர்கள் வச்சு அந்த இறைவன் அங்கு வரல. சாதாரணமாக ஒரு பசுஞ்சாணத்தை எடுத்து வைத்து என்ன இறைவனை எப்படி வழிகிறோம் என்று பாருங்கள். ஒரு பாவனை, அந்த உருவத்தில் இறைவன் எழுந்தருளி இருப்பதாக மனதிலே பாவனை. அந்த இறைவனிடத்திலே நம்முடைய சரணாகதி, சரண்டர், எல்லாம் நீயே இறைவா, எனக்கு நல்லதும் நீயே கெட்டதும் நீயே, இறைவா என்னை நல்வழிப்படுத்து, எனக்கு அதை கொடு இதை கொடு. பாவனை, இறைவன் இருப்பதாக பாவனை. அந்த இறைவனிடம் வேண்டுகிறோம். பூஜை முடிச்சது அதை மறுபடியும் அதை கொண்டு போய் அப்புறப்படுத்திடு. அப்போ இறைவன் எங்கு வேண்டுமானாலும் நாம் வரவழைக்கலாம். அந்த இறைவனை நம்முடைய உள்ளத்திலும் வரவழைக்கலாம். அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தா இப்படியும் வரவழைக்கலாம். அந்த உண்மை தெரிந்தால் அந்த பிள்ளையாரையும் அந்த உருவத்தையும் நாம் இறைவனாகவே கருதி வழிபடலாம். அதை வழிபட்டு முன்னேறிய மகான்கள் பெரிய மகான்களாக இருக்கிறார். ஆகவே நான் உங்களை சொல்லிக் கொள்வேன், முதலில் இறை நம்பிக்கை வேண்டும். இறைவன் எங்குமாகவும் இருக்கிறான், எல்லாமாகவும் இருக்கிறான். அந்த அம்மா பாடுனாங்க இல்லையா, வல்லாய் உடலில் இயக்கம் அவன். இந்த உடலை இயக்கி கொண்டிருக்கிறது யார்? இறைவன். இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறது யார்? இறைவன். வல்லாய் உடலில் இயக்கம் அவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன். அறிவேதான் தெய்வம், அறிவு சொரூபம். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா சிந்தனைக்கு வர வேண்டும். ஏன் நமக்கு இது அடிக்கடி, இது எத்தனை பாடல்கள் பாடியிருக்கிறார்கள்? தாயுமான சுவாமி பாடாத பாடல்களா? அல்லது எவ்வளவு மகான்கள் இதை பற்றி பாடியிருக்கிறார்கள்? இருந்தும் நமக்கு ஏன் அந்த பிடிப்பு வரவில்லை என்றால் நம்மிடத்திலே இருக்கின்ற கர்வம் தான். நானே எல்லாம் பண்ணிடுவேன், நானே தான் எல்லாம், இதெல்லாம் எல்லாம் நான் தான் பண்ணினேன் அப்படின்னு நான் பேசினா, நான் இங்கிருந்து ஈரோடு போய் சேர்றது யாரு கையில் இருக்குது? நான் வழியில வர்ற வரைக்கும் 3 ஆக்சிடென்ட்டை பார்த்தேன். நான் இறைவனுக்கு நன்றி சொன்னேன், அதுல ஒரு ஆள் நானா இல்லாத போயிட்டேனே, அது வரைக்கும் என்னை காப்பாத்தியப்பான். ஆக மகான்கள் எப்படி இறைவனிடம் சரணடைந்திருக்கிறார்கள். நான் உறங்குவது, உண்பது, நடப்பது, பேசுவது, செயல்படுவது அனைத்தும் உன் அருளாலே இறைவா. என்ன அருமையா பாடி இருக்கிறாங்க, பேசி இருக்கிறாங்க. நமக்கு அந்த சரண்டர் வரணும், அப்ப நம்பிக்கை வரணும். ஒரு மகான் நல்லா சொல்றார், இறைவா உணவு தட்டில் வந்த பிறகு, ஆஹா இறைவா எனக்கு உன்னுடைய அருளினால் இன்று இந்த தட்டிலே இருக்கின்ற உணவாக நீ இருக்கிறாய். நான் இந்த உணவை அருந்தி எனக்கு உடலுக்கு வேண்டிய ஆத்ம பலத்தையும் என்னுடைய உடலுக்கு சக்தியும் கொடு இறைவா. பெரிய நான் சொல்றது இந்த மாதிரி பேசுனதெல்லாம் பெரிய பெரிய மகான்கள். அவர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கருத்துக்களின் நூல்களின் மூலமாக. காலை முதல் மாலை வரை செய்துவிட்டு பணியை
படுக்கும் பொழுது இறைவா, உன்னுடைய அருளினால் இன்று நீ இட்ட பணியை நான் சிறப்பாக செய்து முடித்து விட்டேன். இறைவா, உனக்கு நான் அந்த பணியை அர்ப்பணம் செய்கிறேன். எனக்கு நல்ல உறக்கத்தை கொடு இறைவா. இறைவா, உன்னுடைய பணி, நீ இட்ட பணி, இந்த உடல் உனக்கு தேவையானால் காலையில் என்னை எழுப்பிவிடு இறைவா. அப்படின்னு என்ன அர்த்தம்? இறைவன் நினைச்சா நம்மளை எழுப்பிவிட்டு, இல்லைன்னா அப்படியே இருந்துட்டு போட்டும். எவ்வளவு சரண்டர் இறைவனிடத்தில்! அப்போ அப்படிப்பட்ட சரண்டர். இறைவா, நீயேதான் அனைத்துமாகவும் இருக்கிறாய். நீயேதான் இந்த உடலை இயக்கிக் கொண்டிருக்கிறாய். இந்த உடலுக்கு ஏது சக்தி? நம்மிடத்தில் இறைவன் அந்த இலவசமாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற பரந்த இறைவன், விரிந்த இறைவன் ஒரு நிமிஷம் மூச்சு காற்றை நமக்கு நிறுத்திவிட்டால் நம்ம மூச்சுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். இறைவன் கொடுத்த அருள். நாம எந்த நின்றுகிட்டு மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறோம், அதும் பாட்டுக்கு போகுது, அதும் பாட்டுக்கு வருது. எதுவரை? இறைவன் விருப்பப்படும் வரை. இறைவன் ரொம்ப அதில் எல்லாம் கரெக்டா இருப்பார். நீதி தவறாமல் யார எந்த நேரத்தில் அதை நிறுத்தணுமோ நிறுத்திடுறார். நம்ம கையில ஒண்ணு இல்லை. நம்ம இருக்கிறதெல்லாம் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நிலையற்றது. எல்லாம் பயந்துக்காதீங்க, நான் சும்மா சொல்றேன். நான் இதெல்லாம் உண்மைத்தான் சொல்றேன். உண்மை சில சமயத்துக்கு பயமா இருக்கு. இந்த வாழ்க்கை, வள்ளுவ பெருந்தகை நிலையாமைன்னே ஒரு அதிகாரத்தை வச்சிருக்காரு. இப்ப நாம யாருக்கும் நம்முடைய நிலையாமை பத்தி சிந்திக்கிறது இல்லை. நம்ம எவ்வளவு நாளைக்கு இருக்க போறோம்னு யாரும் பிளான் பண்றது. இந்த உலகம் நிலையாமை, இந்த உடல் நிலையாமை, இந்த வாழ்க்கை நிலையாமை, இந்த நிலையற்ற நிலையாமை, இந்த அழிந்து போகின்ற மாறிக்கொண்டிருக்கின்ற உலகத்திலே அழிந்து போகின்ற இந்த வாழ்க்கையை கொண்டு என்றும் அழியாத இறைவனை அடைய வேண்டும். இதுதான் லட்சியம். மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில், மாறிக்கொண்டிருக்கின்ற அனைத்திலையும், மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையில், அழிந்து விடுகின்ற இந்த வாழ்க்கையை கொண்டு மாறாத, என்றும் எப்பொழுதும் முக்காலத்திலும் காலத்தை கடந்து நிற்கின்ற அந்த பேராதார பெருவழியான இறைவனை அடைவதுதான் இந்த நிலையற்ற வாழ்க்கையை கொண்டு நிலையான பொருளை அடைய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப நாம வாழ்க்கை எவ்வளவு நாள் இருக்குமோ நமக்கு தெரியாது. இப்பொழுதே இந்த வாழ்க்கை நம் கையில் இருக்கும் பொழுதே நாம் இறைவனை உணர நம்முடைய வாழ்க்கையை தயார்படுத்திக் கொள்வதற்குத்தான் இந்த கருத்தரங்கம். அதுதான் என்னுடைய நோக்கமும். ஏதாவது ஒரு நல்ல செய்தியை கொடுக்க வேண்டும் என்பது இறைவனுடைய திட்டம். நான் இதை பேசுறேன். நான் வாஸ்தவமா இங்க என்ன பேசணும்னு இல்லை, இங்க நிக்க வரைக்கும் நான் நினைக்கிறேன். வருது சொல்றேன். ஏற்கனவே மகான்களுடைய கருத்து இந்த ஸ்பீக்கர்ல வருது, அவ்வளவுதான் வாயில். இது ஒன்றும் பெரிய சமாச்சாரம். யாரொருவர் சர்வசதாகாலமும் என்னையே நினைத்து கொண்டும் என்னையே தியானித்துக் கொண்டும் என்னிடத்திலேயே அர்ப்பணம் செய்து கொண்டு வாழ்கிறார்களோ அவனுடைய அனைத்து தேவைகளையும் நான் கவனித்துக் கொள்வேன். கிருஷ்ண பரமாத்மா கீதையில நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். எதை செஞ்சாலும் யார் ஒருவர் என்னையே நினைத்துக் கொண்டு எனக்காகவே அந்த கடமையை செய்கிறார்களோ அவர்களை நான் பார்த்து கொள்ளுவேன். ஆனா நம்மளுக்கு சங்கடம் என்னன்னா, அப்படி டோட்டலா இறைவன்கிட்ட சரணாகதி பண்ண முடியாத அளவுக்கு நம்முடைய மனது இன்னும் பக்குவம் அடையல. அவ்வளவுதான். இப்ப நாமெல்லாம் சரி, ஏன்னா நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிக்கிறேன், இங்கே காலையிலிருந்து எல்லாம் பிளான் பண்ணி உங்களை அதிக நேரம் சோதிக்கிறதுக்கு நாங்கள் விரும்பல. ஆளுக்கு 45 நிமிடம், சிறப்பு பேச்சாளர் அவர்களுக்கு 1 மணி நேரம். நம்மளாம் லோக்கல்ல எப்ப வேணாலும் பேசிக்கலாம். இதெல்லாம் என்னமோ சொன்னோம்ல, நான் என்ன அந்த நிலைய வித்வான்கள் எப்ப வேணாலும் பேசலாம், எப்ப வேணாலும் நிறுத்திக்கலாம். அடுத்தாப்புல உங்களை சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவர்களெல்லாம்
உலகம் தமிழ்நாட்டிலேயே புகழ்பெற்ற பேச்சாளர்கள் கிடைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு 1 மணி நேரம் எல்லா ப்ரோக்ராம் போட்டு உங்களுக்கு சரியா 1 மணிக்கு இங்கிருந்து விட்டுருவோம். மாலையில சரியா 3:20க்கு உட்கார்ந்துறன்னு 3:30க்கு தியானம், ஆளுக்கு 15 நிமிஷம். அவங்கள்ட்ட 5 மணிக்கு 5:10க்கு உலக நல வாழ்த்து நன்றி சொல்லி. ஏன் தெரியுமா? நீங்களே சந்தோஷமா இருக்கட்டுங்கிறக்க சொல்றேன். என்ன இத்தனை பேர் பேச போறாங்களே, என்னார் விடுவாங்களோன்னு நிறைய பேருக்கு நினைக்க மாட்டீங்க. இருந்தாலும் எனக்கு நினைப்பு வரும். ஆக இப்பொழுது இறைவன் நம்முள்ளே இருக்கின்ற இறைவனை இப்ப நாம் இன்னும் செலவழிச்சு பயணம் போக வேண்டியதில்லை. எப்படி அந்த இறைவனை உணர்வது, அடைவது, இதைத்தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டே, குடும்பத்தில் இருந்து கொண்டே, கடமைகளை செய்து கொண்டே அந்த இறைவனுடைய அருளை முதல்ல இறைவன் தேர்ந்தெடுக்கிறாராம். ஒரு ஞானி சொல்றார், முதல்ல அவன் அருளாலே அவன் தாள் வழங்கி. அப்படித்தான் எனக்கு வருது பாட்டு, எனக்கு தெரியாது. அவன் அருளாலே அவன் தாள் வழங்கி. அருமையான வார்த்தை இது. முதல்ல இறைவன் யாரை தேர்ந்தெடுக்கிறார்? முதல்ல செலெக்ஷன் இருக்கு இல்லையா? அப்ப நம்ம ஓட்டப்பந்தயத்தில் போற விளையாட்டுல கண்டா முதல்ல செலெக்ஷன் ஆகணும், அப்புறம் தான் விளையாட முடியும். இப்ப இறைவன் அருளுக்கு முதல்ல இறைவன் நம்மளை செலெக்ஷன் பண்ணணும். அப்படி நாம இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமாவது எப்படி, அதைத்தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லலான்னு நினைக்கிறேன். ஒன்று, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்முள்ளே அந்த அம்மா பாடுனாங்க இல்லைங்களா, அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அதுவே முழுமை. அவனை மறந்தால் நீ சிறியோன். இறைவணக்க பாட்டுல அதெல்லாம் கோல்டு. அந்த வார்த்தைகள்ல அது ஞானிகளுக்கு தான் வரும் அந்த வார்த்தை. அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன், அந்த இறைவன் இந்த உடல் மனம் என்ற கட்டுக்குள்ள நீ நான் தான், இந்த அவன் இந்த உடலே நான், இந்த மனமே நான் என்று இருக்கும் வரை நீ சிறியவனாகத்தான் இருப்பாய். ஏன்னா நமக்கு மேல பெருசு நிறைய இருக்கு. நமக்கு மேல பணக்காரரு, நமக்கு மேல பதவி இருக்கிறவங்க, நமக்கு மேல வளர்த்தியா இருக்கிறவங்க, எத்தனையோ நமக்கு கம்பேர் பண்றதுக்கு எல்லாம் நிறைய இருக்காங்க. ஆக நீ எப்ப பார்த்தாலும் கம்பேர் பண்ணுன